வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பாகவத புராண கதைகள் பகுதி 4. பரீட்சித்து மன்னன் ஒரு சமயம் வேட்டையாட காட்டுக்குச் சென்றான். நாட்டு மக்களை துன்பப்படுத்தும் கொடிய காட்டு மிருகங்களை கொன்றான். மிருகங்களையும் தேடி பல இடங்களில் அலைந்தான். பின்பு பசி, தாகம் போன்றவை ஏற்படவே நாட்டிற்கு திரும்பத் தொடங்கினான். வழியில் அவனுக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது. தன் களைப்பை போக்கிக் கொள்ள வழி உண்டா என்று அலையத் தொடங்கினான். அப்போது அங்கு ஒரு முனிவரின் ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அங்கு சென்றான். ஆசிரமத்தில் முனிவர் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு நிஷ்டையில் இருந்தார். அவர் பெயர் சமீகர். அந்த ஆசிரமத்தில் அவரை தவிர மன்னனை வரவேற்று உபசரிக்க ஒருவரும் இல்லை. அவரை கண்டவுடன் மகிழ்ச்சியடைந்த மன்னன் அவரை நெருங்கி தனக்கு தண்ணீர் கொடுக்கும்படி வேண்டினான். ஆனால் முனிவரோ 3 அவஸ்தைகளையும் தாண்டிய விகாரமற்ற பிரம்மஸ்வரூபமாக இருந்தார். அவர் மௌனமாய் இருப்பதைக் கண்டு மேலும் மேலும் தன்னுடைய களைப்பை போக்கும்படி மன்றாடினான். ஆனால் முனிவரோ நிஷ்டையில் இருந்தார். பசி, தாகம் இவற்றிற்கு ஆட்பட்டிருந்த பரீட்சித்து மன்னன் இதனால் கோபம் கொண்டு விட்டான். ஒரு மன்னனுக்குரிய மரியாதையை வேண்டுமானால் கொடுக்காமல் போகட்டும், ஆனால் குடிக்க தண்ணீராவது கொடுக்க கூடாதா என்று எண்ணிய போது அவனுக்கு கோபம் அதிகரித்து விட்டது. இந்த மகரிஷி உண்மையில் தான் வந்தது தெரியாமல் நிஷ்டையில் இருக்கிறாரா, அல்லது மன்னன் தானே என்று அலட்சியமாக இருக்கிறாரா? இதனை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். அருகில் ஒரு பாம்பு ஒன்று இறந்து கிடந்தது. அந்த பாம்பை தன் வில் நுனியால் தூக்கி அவருடைய கழுத்தில் மாலையாக போட்டான். அப்போதும் முனிவர் அசையவில்லை. சரி, அவர் நிஷ்டையில்தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தன் நகரம் திரும்பினான். அந்த மகரிஷிக்கு சிருங்கி எனும் ஒரு மகன் இருந்தான். அவன் மன்னர் வந்தபோது வெளியில் சென்றிருந்தான். சற்று நேரம் கழித்து திரும்ப வந்தவனுக்கு தன் தந்தையின் கழுத்தில் பாம்பு மாலை போல் கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். இந்த அடாத செயலை செய்தவனை தண்டிக்கின்றேன் என்று கோபம் கொண்டான். பிறகு நேராக கௌசிக நதியை அடைந்து நதியில் ஆசமனம் செய்து, என் தந்தைக்கு அபச்சாரம் செய்தவன் இன்றிலிருந்து 7வது நாளில் பாம்புகளின் அரசனான தட்சனால் தீண்டப்பட்டு மரணமடைவான் என்று கண்கள் சிவக்க சாபமிட்டான். சற்று நேரத்தில் சமீகர் என்னும் மகரிஷி நிஷ்டை களைந்து மெல்ல கண்களை திறந்தார். தன் கழுத்தில் உயிரற்ற பாம்பு தொங்குவதைக் கண்டு தூக்கி எறிந்தார். பிறகு பாம்பு தன் கழுத்தில் ஏன் வந்தது என்று யோசிக்க தொடங்கும் பொழுது தன் தவ பலத்தால் நடந்த யாவற்றையும் அறிந்து கொண்டார். உடனே தன் மகனை அருகில் கூப்பிட்டார். சிருங்கி வந்ததும் அவனை கண்டித்து பேசினார். மகனே, நீ செய்த காரியம் சரியானதல்ல. மன்னனை சபித்தது முறையற்றது. அவன் சாதாரணமானவனாய் நினைக்க வேண்டாம். அவன் மகாவிஷ்ணுவின் அம்சம். அத்துடன் நாட்டு மக்களை கலிபுருஷனிடமிருந்து காப்பாற்றி ஆண்டு வருகிறான். அவன் இருக்கும் வரையில் நாடு சுபிட்சமாக இருக்கும். அவன் பசியின் காரணமாக செய்த சிறிய குற்றத்திற்காக நீ இவ்வளவு பெரிய சாபம் கொடுத்து விட்டாயே என்று வருந்தினார். பின்பு தன் மகன் செய்த குற்றத்திற்காக பகவான் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தக்க ஒருவனை அழைத்து சாபம் கொடுத்துள்ள செய்தியை மன்னனிடம் கூறி மன்னிப்பு வேண்டும்படி சொல்லி அனுப்பினார். இதற்கிடையில் அரண்மனை திரும்பிய பரீட்சித்து மன்னன் உண்டு பசியாறினான். தன் பழைய நிலைக்கு வந்தான். அப்போது காட்டில் மகரிஷி ஒருவருக்கு தான் செய்த அவமதிப்பு ஞாபகம் வந்தது. களைப்பின் காரணமாக சினத்தின் வயப்பட்டு மிக பெரிய தவறு செய்துவிட்டோமே என்று வருந்தினான். நான் செய்த பெரிய குற்றத்திற்கு எனக்கு தண்டனை கிடைக்கட்டும். அந்த பாவம் என்னையே சேரட்டும். என் பிள்ளைகளை போய் சேர வேண்டாம். நான் அதனை இப்போதே ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு உடனே வரவேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அப்போது சமீகர் எனும் அந்த முனிவர் அனுப்பிய ஆள் அங்கு வந்து சேர்ந்தான். முனிவரின் மகன் சாபமிட்டுள்ளதையும் தெரிவித்தான். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்று சென்று விட்டான். தனக்கு இன்னும் 7 நாட்களில் மரணம் உண்டாகப் போகின்றது என்பதை கேள்விப்பட்ட மன்னன் அதற்காக பயணம் கொள்ளவில்லை. மாறாக தனக்கு நல்வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். தன் பாவம் தன் சந்ததியை பற்றாமல் தன்னோடு முடிந்து போய்விட்டதே என்று மகிழ்ந்தான்.
உலகப்பற்று யாவற்றையும் உடனே உதறி தள்ளினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சதாகாலமும் சிந்திக்க தொடங்கினான். பின்பு கங்கை கரையில் இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தான். எனவே தன்னுடைய மூத்த மகனான ஜனமேஜயனிடம் அஸ்தனாபுரத்தின் ஆட்சியை ஒப்படைத்தான். கங்கை கரையில் தென்கரையை அடைந்து கிழக்கு நுனியாக வைத்து தர்ப்பங்களை பரப்பி வடக்கு முகமாக உட்கார்ந்தான். பரீட்சித்து மன்னன் பிராயோ அபேசம் செய்வதற்காக கங்கை கரையில் அமர்ந்துள்ளார் என்கிற செய்தி எங்கும் பரவியது. முனி ரிஷிகள் அனைவரும் அங்கு வந்து குழுமினார்கள். அவர்களை கண்ட மன்னன் அனைவரையும் வரவேற்று வணங்கி அமரும்படி செய்தான். பிறகு, மகரிஷிகளே, எனக்கு அருள் செய்யும் பொருட்டு ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக இந்து வந்திருப்பது நான் செய்த புண்ணியமே. எனக்கு விரைவில் மோட்சம் கிடைக்க அருள் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் சுத்தமான தர்மத்தை எனக்கு எடுத்து கூற வேண்டும் என்று சொன்னான். அப்போது வியாசருடைய மைந்தனான சுகர் மகரிஷி அங்கு வந்தார். அவரை கண்டவுடன் மன்னன் அவரை வணங்கி வரவேற்று அமரும்படி கூறினான். சுகர் மகரிஷி வந்தவுடன் தேவ துந்துபிகள் முழங்கின. தேவர்கள் மலர்பாரி தூவினர். எல்லோரும் காண மிகுந்த தேஜசுடன் அவர் அங்கு வந்து அமர்ந்தார். அதன் பிறகு பரீட்சித்து மகாராஜா மீண்டும் முனிவரை வணங்கி பேசத் தொடங்கினான். பெருமகனாரே, நான் செய்த பாக்கியமே பாக்கியம். தாங்கள் இங்கு வந்தது என் புண்ணிய வசத்தால் நேர்ந்தது. தங்களை தரிசித்த மாத்திரத்தில் என்னுடைய பாவங்கள் நிவர்த்தியாகிவிட்டன. தாங்கள் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. அதனால் ஒரு விஷயத்தை தங்களிடம் யாசிக்கின்றேன். மரண தருவாயில் நிற்கும் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? எதனை கேட்க வேண்டும்? எதனை நினைக்க வேண்டும்? எதனை உபாசிக்க வேண்டும்? எவற்றை பேச வேண்டும்? அதனை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் வேண்டிக் கொண்டான். சுகமுனிவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். பரீட்சித்து மன்னன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சுகர் மகரிஷி மகிழ்ச்சியடைந்தார். அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் முறையாக பதில் தரத் தொடங்கினார். அரசே, உம்முடைய கேள்வி மிகவும் சிறப்பானது. உலக மக்களுக்கு வழிகாட்டி நன்மைகளை தரக்கூடியது. ஆத்ம ஞானிகளுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு கதையின் வழியாக தனது உபதேசத்தை தொடங்கினார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.